தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை, ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மரிய டொமினிகா மஸ்ஸரெல்லோ 1837 ஆண்டு இத்தாலி நாட்டில் மொர்னேசே என்ற கிராமத்தில் பிறந்தார். இவளது இளமை பருவமானது ஆழ்ந்த பக்தியிலும் அயராத உழைப்பிலும் சரியான மதிப்பீடுகளிலும் நடைமுறை செயல்பாட்டிலும் நன்கு வழிநடத்தப்பட்டது என்பது இவர் துறவற சபை தலைவியாக இருந்தபோது வெளிப்பட்டது. தனது 15ஆம் வயதில் அமல உற்பவி புதல்வியர் அசோசியேஷன் ஆஃப் த டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட் குழுவில் சேர்ந்து ஏழை இளம் பெண்களுக்காக தனது சேவையை தொடங்கினார். தனது 23ஆம் வயதில் தொடர்ச்சியான நச்சு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட வேளையிலும் இறைப்பற்று மிக்கவராய் இருந்து இறைவனிடத்தில் தன்னையே முழுவதும் கையளித்தார். தயர் தொழில் மையம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் இளம் பெண்கள் பயன்பெற வழி செய்தார். இறை அன்பிலும் ஜபத்திலும் வாழ வழிகாட்டினார். தனது ஆன்மகுரு அருட்தந்தை பெஸ்தரினோவின் வழிநடத்தலினால் மஸ்ஸரெல்லோ இறை பக்தியில் அளவற்ற முன்னேற்றம் கண்டார். இத்தகைய மகத்துவமிக்க ஆன்ம வாழ்வையும் சகாய அன்னையின் மீது இவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியையும் கண்ணுற்ற புனித ஜான் போஸ்கோ இளம் பெண்களுக்காக 1872ஆம் ஆண்டு தாம் நிறுவிய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர்கள் சபையை டாட்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஏற்று வழிநடத்த இவரை தேர்ந்தெடுத்தார். தலைவியாக பணியாற்றிய போது ஆன்ம காரியங்களில் இளம் பெண்களை பயிற்றுவித்து திறமையுடன் வழிநடத்தினார். நிலையான அமைதியில் மகிழ்ச்சியுடன் இரு என்ற கொள்கையை கொண்டிருந்த இவர் இளம் பெண்கள் கல்வி பெற்று முன்னேற தன்னுடன் பணியாற்றிய சகோதரிகளுடன் அர்ப்பணத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பணிபுரிந்தார். தனது சபை சகோதரிகளுக்கென்று ஒரு தனி கல்வி முறையினை விவிலிய கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதனுடைய முக்கிய கூறுகள் இறைவனை நம்பிக்கை அடிப்படையிலும் பற்றி எறியும் அன்பிலும் தேடுவது, பணியின் முக்கியத்துவத்தை உணர்வது, உண்மையுடனும்
தாழ்ச்சியுடனும் இருப்பது, துறவற நெறி வாழ்வை வாழ்வது, மகிழ்ச்சியாக தன்னையே அர்ப்பணிப்பது போன்றவைகளாகும். 1881 ஆண்டு மே 14 நாள் நிட்சா மான்பெராத்தா என்னும் இடத்தில் இவரது மன்னக வாழ்வு நிறைவு பெற்றது. 1938 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இவருக்கு அருளாளர் பட்டம் அளித்தார். 1951 ஆண்டு ஜூன் 24 நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தி பெருமை சேர்த்தார். இவரது புனிதம் வாழ்வின் பல்வேறு நிலைகளில் வெளிப்பட்டது. பொறுமை, இரக்கம், தாழ்ச்சி, எளிமை, கீழ்ப்படிதல், இறை பக்தி போன்ற பல்வேறு புண்ணியங்கள் இவரது புனிதத்தின் வெளிப்பாடாக குறிப்பிடலாம். இந்த புனிதை துறவற வாழ்வில் உள்ளோருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவராக அழைக்கப்பட்ட அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சலேசிய குடும்பமானது இன்று பெரும் மகிழ்ச்சியுடன் புனித மரிய மசரல்லோவின் விழாவை கொண்டாடுகின்றது. அகில உலக திரு அவை என்று பாத்திமா அன்னையின் விழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த இரு பெரும் விழாக்களை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் அன்னை மரியாளின் வழியாகவும் புனித மரிய மசரல்லோ வழியாகவும் நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். இறைவன் நம்முடனிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வழியாக நாம் இந்த திருப்பலி அர்ப்பணித்து மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது இன்று தங்களது 5வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜெயராஜ், செபஸ்தீனா நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் இறைவன் வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற ரெமிஜியோஸ் ஜோசப் செல்வராஜ் நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருக்கு தேவையான அனைத்து அருளுதவிகளையும் அளித்து தொடர்ந்து அவரை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலும் நேற்று இறைவனடி சேர்ந்த பிலோமின் அம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த ஆண்டு நாளை நினைவு கூறுகின்ற ஓகே மார்க்ஸ் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த 3ஆம் நாளை நினைவு கூறுகின்ற ஆம்ஸ்ட்ராங் டேனியல் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த 11வது நாளை நினைவு கூறுகின்ற ரோஸ்மேரி இமானுவேல் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த சாரால் சவரிமுத்து பிள்ளை ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் நிலையான வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஒருக்கமாய் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை பெற நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. நன்மை அனைத்திற்கும் ஊற்றே இறைவா, புனித மரிய தொமனிக்கா மசரல்லோவை அவரது தளராத மனிதநேய சேவையினால் கிறிஸ்தவ மற்றும் துறவற வாழ்விற்கு சிறந்த மாதிரியாக அளித்தீரே. அவரை பின்பற்றி நாங்களும் எளிய மனம் கொண்டு உம் அன்பிற்கு நாளும் சாட்சிகளாக வாழ அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடைமை எனும் உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த
வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். பல்லவி. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்லவி. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையும்மை புகழ்ந்திடவே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும்
உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள ஃபாத்திமா என்னும் கிராமத்தில் வாழ்ந்த 3 சிறுவர்களுக்கு அன்னை மரியா காட்சி கொடுக்கின்றார். பிரான்சிஸ், ஜெசிந்தா, லூசியா என்பவர்கள் அந்த 3 சிறுவர்கள். 10 வயது, 9 வயது, 7 வயது நிரம்பிய சிறுவர்கள் அவர்கள். இந்த சிறுவர்கள் தங்களுடைய கிராமத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பெண்மணியானவள் ஒரு புதருக்கு பக்கத்திலே தோன்றுகின்றார். அவரை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அதிசயத்தோடு அந்த பெண்மணியை பார்க்கின்றார்கள். என்றால் அவ்வளவு அழகான ஒரு பெண்மணியாக, அவளுடைய ஆடை மிகுந்த வெண்மை நிறத்தோடு இருப்பதை பார்த்து அவர்கள் வியந்து போகிறார்கள். அப்பொழுது அன்னை மரியா அவர்களோடு பேசுகின்றார். பேசி இதுபோன்று ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன், உங்களோடு பேசுவேன் என்று அவள் சொல்லுகின்றார். அந்த சிறுவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு போய் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். வழக்கம் போல் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஏனால் குழந்தைகள் கண்டிப்பாக போய் பேச மாட்டார்கள் என்று அதை உண்மை என்று நம்புகிறார்கள். ஆனால் பலர் அதை விமர்சிக்கிறார்கள், அவர்களை கேலி செய்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அடுத்த மாதம் 13ஆம் தேதி மீண்டும் அன்னை அவர்களுக்கு தோன்றுகின்றார். அந்த 3 சிறுவர்களுக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது. அதன் பிறகும் ஜூலை 13ஆம் தேதி மீண்டும் தோன்றுகின்றார். அப்பொழுது அவர்களுக்கு 3 ரகசியங்களை அன்னை மரியா கொடுக்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி அவர்களுக்கு தோன்றி அவர்களோடு பேசுகின்றார். இறுதியாக அவள் சொல்லுகின்றார், அக்டோபர் 13ஆம் தேதி தான் கடைசியாக உங்களுக்கு நான் தோன்றுவேன் என்று சொல்லுகின்றார். என்றால் இதற்கு முன்பாக பலர் இதை நம்பாமல் இருந்ததனால் அன்னை மரியா சொல்லுகின்றாள், அன்று நான் எல்லோருக்குமாக நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகின்றேன். ஆகவே இதுவரை நம்பாமல் இருக்கின்றவர்கள் யார் வேண்டுமானாலும் வர சொல்லுங்கள், வந்து பார்க்கட்டும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி விருப்பமுள்ளவர்கள் வந்து இந்த இடத்திற்கு வரட்டும் என்று ஒரு நேரத்தை குறித்து மதியம் 2 மணிக்கு வர வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றார். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவுகின்றது. அன்று காலையிலிருந்தே மிக அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது, பயங்கரமான மழை. இருப்பினும் மக்கள் இந்த அதிசயத்தை காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். இவள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்று இன்று நாம் பரிசோதித்து பார்க்கலாம் என்று சொல்லி மக்கள் வருகின்றார்கள். 70,000 பேர் அந்த இடத்திலே அன்று கூடுகிறார்கள். எல்லோரும் இந்த மழையிலே நனைந்து, இருப்பினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த அதிசயம் என்ன நடக்கிறது என்று பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். திடீரென்று 2 மணிக்கு மழை நின்று போகிறது. மேகங்கள் இதோ 2ஆக பிரிந்து செல்கின்றன. அந்த பிரிந்த மேகத்தினிடையே இருந்து சூரியன் தோன்றுகிறது. அந்த சூரியன் மிகப்பெரிய ஒரு வெண்மையான பந்து போன்று அது காட்சியளிக்கிறது. எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று அந்த பந்து போன்ற சூரியன் அது நடனமாடத் தொடங்குகிறது. இந்த நடனமாடுகின்ற பந்தை, இந்த சூரியனை எல்லோரும் பார்த்து வியந்து போகிறார்கள். எப்படி இது சூரியன் இப்படியெல்லாம் நடக்க முடியும், அது எப்படி இப்படி நடனமாட முடியும் என்று அவர்கள் அதிசயித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நடனமாடுகின்ற சூரியனிலிருந்து பல வண்ண ஒளிர்கதிர்கள் தோன்றி பூமியை வந்து அடைகின்றன. அவர்களுடைய முகங்களிலெல்லாம் வண்ண கதிர்கள் இதோ ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன.
ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள், மேலே பார்க்கிறார்கள் வானத்திலே. இந்த அதிசயத்தை எல்லோரும் கண்டுகளிக்கின்றார்கள். திடீரென்று அந்த சூரியன் பூமியை நோக்கி விரைவாக வருவது போன்று இருக்கின்றது. அது கீழே வருகின்றது. எல்லோரும் பயந்து போகிறார்கள். அந்த சூரியன் பூமிக்கு வந்தால் என்னாகும், பேர் ஆபத்து இதோ நிகழப் போகிறது என்று எல்லோரும் பயந்து கத்துகின்றார்கள். கீழே இறங்கி வந்த அந்த சூரியன் சிறிது நேரத்திற்கு மீண்டும் அது மேலெழுந்து சென்று அவருடைய இடத்திற்கே சென்று சேர்கின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் கொஞ்சம் நிம்மதியாகின்றார்கள். இந்த காட்சியானது 10 நிமிடங்கள் நீடித்தது என்று சொல்லப்படுகின்றது. மழையினால் நனைந்து போயிருந்த அவருடைய உடைகள் எல்லாம் இதற்குள்ளாக காய்ந்து போய் வழக்கம் போல் இருக்கிற அந்த இடம், அவருடைய உடைகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டன. இந்த அதிசயத்தை பார்த்த பிறகுதான் மக்கள் நம்பினார்கள். உண்மையாகவே அன்னை மரியா இந்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கு, இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அன்று எல்லோரும் அன்னை மரியா மீது தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த சிறுவர்களுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்து 3 ரகசியங்களை ஜூலை 13ஆம் தேதி கொடுத்தார் என்று சொன்னேன். அந்த 3 ரகசியங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை, ஒவ்வொன்றாக அவை வெளியிடப்பட்டன. முதல் ரகசியம் என்னவென்றால், அன்னை மரியா அந்த சிறுவர்களுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கின்றார். அந்த காட்சியிலே நரகத்தினுடைய தீவிரமான தன்மை அங்கே காட்டப்படுகின்றது. நரகம் எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். பாவிகள் எல்லோரும் மனம் திரும்பாமல் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய ஆன்மாக்கள் இந்த நரகத்திற்குத்தான் போகும் என்பதை அன்னை மரியா வெளிப்படுத்துகிறார். ஆகவே மக்களிடத்தில் சொல்லி பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். மனம் திரும்பாமல் இறக்கின்ற பாவிகளுடைய ஆன்மாக்கள் இப்படி நரகத்திற்கு போகும் என்பதை எல்லோருக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் முதல் ரகசியம் என்று சொல்லுகின்றார். சில ஆண்டுகளுக்கு பிறகு 2வது ரகசியம் வெளியிடப்படுகின்றது. அந்த 2வது ரகசியம் என்னவென்றால், விரைவிலேயே இந்த உலகம் ஒரு உலக போரினை காணப்போகிறது. இந்த உலக போரினால் சோவியத் ரஷ்யா உலக நாடுகள் மீது போர் தொடுத்து மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்த போகின்றது. அதன் பிறகு ரஷ்யா தன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகளை இழந்து அது கம்யூனிச நாடாக மாறப்போகிறது என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அதன்படித்தான் 2ஆம் உலகப் போர் ஏற்பட்டது. ரஷ்யாவும் தன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை இழந்து கம்யூனிச நாடாக மாறியது. அன்னை சொன்னபடியே அந்த 2வது ரகசியத்திற்கேற்ப நிகழ்ந்தது. 2000ஆவது ஆண்டு வரை அந்த 3வது ரகசியம் வெளியிடப்படாமலே தான் இருந்தது. இதற்குள்ளாக அந்த 2 சிறுவர்கள், பிரான்சிஸ் ஜெசிந்தா அவர்கள் ஆகியோர் சிறுவர்களாக இருந்த பொழுதே அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள். அவர்கள் முதலிலே அருளாளர்களாகவும் பிறகு புனிதர்களாகவும் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். மிக இளம் வயதிலேயே புனிதர்களாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள். 2000ஆவது ஆண்டில்தான் இந்த சிறுவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகின்றது. அதன் பிறகுதான் இந்த 3வது ரகசியம் எப்பொழுது வெளியிடப்படும் என்று எல்லோரும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். 3வது ரகசியத்தை லூசியா என்ற அந்த சிறுமி மட்டும்தான் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்குள்ளாக அவர் ஒரு அருட்சகோதரியாகி அவர் 92 வயது வரை அவர் வாழ்ந்தார். அப்பொழுது அவர் அந்த 3வது ரகசியத்தை அவர் வெளியிடுகின்றார். அந்த 3வது ரகசியத்திலே அன்னை சொல்லியிருப்பார், பல குருக்கள், ஆயர்கள் பலர், பொதுநிலையினரும் பலர் தங்களுடைய நம்பிக்கைக்காக அவர்கள் கொல்லப்படுவார்கள். பலர் மறை சாட்சியராக தங்களுடைய உயிரை கொடுப்பார்கள். இந்த சூழலிலே வெண்ணாடை அணிந்த ஒருவர் திருத்தந்தையை குறிப்பிடுகின்றார். அவர் இதை நடந்து வருகின்ற போது அவர் இதோ திடீரென்று சுடப்பட்டு அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கீழே விழுவார். இறந்தது போல் எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் அவர் மீண்டும் எழுந்து வருவார் என்ற ரகசியத்தை வெளியிடுகின்றார். 1981ஆவது ஆண்டிலே திருத்தந்தை 2ஆம்
ஜான் பால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். ஆனால் அது அவருடைய வாழ்வின் இறுதியாக அமையவில்லை. அவர் மீண்டும் உடல் நலம் பெற்று மீண்டும் தன்னுடைய பணிகளை ஆற்றினார். எனவே இதுதான் அன்னை கூறிய அந்த 3வது ரகசியம் என்பதை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் உணர்ந்தார். இந்த அன்னைதான் என்னை காப்பாற்றி இருக்கின்றார் என்று அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இறுதி வரை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த அன்னைதான் என்னை காப்பாற்றினார், இல்லை என்றால் கண்டிப்பாக அன்றே நான் இறந்து போயிருப்பேன். அவருடைய ரகசியத்தில் சொல்லப்பட்டது போலதான் இறைவன் எனக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்திருக்கின்றார் என்று அவர் சொன்னார். இந்த லூசியாவும் அவரும் இப்பொழுது 2017ஆம் ஆண்டு அன்னை காட்சி கொடுத்திருந்த 100 ஆண்டுகள் கழித்து அந்த நாளை கொண்டாடும் விதத்திலே அவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கின்றார். பாத்திமா என்னும் அந்த கிராமத்திலே அன்னை காட்சி கொடுத்து இவ்வாறு உலக மக்கள் அனைவரும் இறைவனை நெருங்கி வர வேண்டும், பாவிகள் மனமாற்றம் அடைய வேண்டும், எல்லோரும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும், ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவர் கூறியிருக்கின்றார். இந்த ரகசியங்கள் வாயிலாக உலகில் நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அன்னையானவள் தெரிந்து வைத்து அதை அந்த சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீர் இந்த மறைபொருளை சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர், ஞானிகளுக்கும் விவேகிகளும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர், அதற்காக உம்மை போற்றுகின்றேன் என்று இயேசு ஜெபிக்கின்றார். உண்மைதான், இறைவன் தன்னுடைய ஞானத்தை சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்னை மரியாள் இந்த சிறுவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு அரிய செய்தியை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் தோன்றுகின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாள் இப்படி மக்களை இறைவன் பால் ஈர்க்கின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார். எனவே அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே பாத்திமா அன்னையினுடைய பாதுகாவலில் நாமே அர்ப்பணிப்போம். அவள் விரும்புகின்றவாறு நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ இறைவனுடைய அருளை மன்றாடுவோம். ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் புகழை நாமும் பறைசாற்றுவோம். தொடர்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. இயேசுவின் பாதையில் இளையோர் பணியில் கிறிஸ்துவலின் சகாய அன்னை புதல்வியர்களோடு நாமும் இணைந்து புனித மரிய மசரல்லோவை போல பணிபுரிய இறைவனிடம் மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் தலைவர்கள் தங்கள் தலைவராம் கிறிஸ்துவை பின்பற்றி உண்மையும் எளிமையும் உள்ள ஊழியர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சகாய அன்னையின் புதல்வியர்கள் அனைவரும் புனித மரிய மசருல்லோவின் முன்மாதிரியை பின்பற்றி தங்கள் அழைத்தலிலும் சேவையிலும் உண்மையுள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளம் பெண்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து கிறிஸ்துவை பின்பற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் புனித மரிய மசருல்லோவின் தாழ்ச்சி, மன உறுதி, மறைபரப்பு பணியார்வம் இவற்றை பின்பற்றி வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இரக்கமும் நன்மையும் நிறைந்த இறைவாம், எங்களுக்கு நன்மை புரியும் அனைவரையும் உமது அருள் ஆசிரால் நிரப்பி அருளும். நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை தயவாய் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனம் என நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. விண்ணக தந்தையே இறைவா, புனித வாழ்வின் மாதிரியாய் நீர் எமக்களித்த புனித மரிய டொமினிக்கா மசரல்லோவின் வேண்டுதலினால் நாங்கள் அளிக்கும் இந்த பலி பொருட்களை ஏற்றருளும். நாங்களும் அண்களின் அன்றாட வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளில் உம் குரலுக்கு செவிமடுத்து மகிழ்ச்சியோடு வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மரிய டொமினிக்கா மசரல்லோவின் வழியாக விழிப்புணர்வுள்ள விசுவாச பகிர்வு, பொறுமை, கனிவு, மனிதநேயம், கீழ்ப்படிதல், வாழ்வில் பற்றுறுதி ஆகியவற்றை எமக்கு தெளிவாக உணர்த்தினீ. உமாவியின் தூண்டுதலால் நீர் அவரை அடைத்து இயேசு கிறிஸ்துவின் வழியாயும் எல்லையற்ற அன்பை பொழிந்து இளையோருக்காக துறவர குடும்பத்தையும் ஏற்படுத்த திருவுளமானி. ஆகவே நாங்கள் வானதூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் ஒன்றிணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து பண்ணிசைத்து ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக தங்களது 5வது திருமண ஆண்டு விழாவில் உமக்கு அர்ப்பணிக்கின்ற ஜெயராஜ் செபஸ்டினா தம்பதியரை அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருளும். எல்லா விதமான அருளாலும் அவர்களை நிரப்பி அவர்களை வழிநடத்தியருளும். அவள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தங்கள் இல்லற வாழ்வை வாழ உமது அருளை பொழிந்தருளும். அவர்களுக்கு அவர்கள் விரும்பி தேடுகின்ற குழந்தை செல்வத்தை அளித்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழச் செய்திருளும். தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ரெமிஜியூஸ் ஜோசப் செல்வராஜுக்காக சிறப்பான விதத்திலே மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, அவரை நீர் உமது அருளால் நிரப்பி அவருடைய தேவைகளை நிறைவு செய்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பிலோமினம்மாள், ஓகே மார்க்ஸ், சாரால், சவரிமுத்து பிள்ளை, ஆம்ஸ்ட்ராங் டேனியல், ரோஸ்மேரி இமானுவேல் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித மரியம் மஸ்ரேலோ, எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியாள் ஆகிய புனித அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்றும் நாம் அனைவரும் அந்த இறையரசுக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாம் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் புனித மரிய டொமினிக்கா மசரெல்லோவின் வாழ்வில் நீர் செயலாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி
அனைத்திற்கும் மேலாக உம்மை தேடவும் பிறர் அன்பில் நாளும் வளரவும் எம்மையே பிறர் வாழ கையளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசி தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெம்மை நீர் தள்ளாமல் ஏக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆண்மன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.